ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் தோரம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு 100 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி கழுவி இந்த முனையை எடுத்துகிட்டு கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குறுகலாட்டு. அப்புறமா அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்துடலாம். கடுகு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூனு. அப்புறம் பல்லாரி வெங்காயம் 1 சின்னது எடுத்து குருவலாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 இன்க்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண பீன்ஸு, அப்புறம் துவர மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கடுகை போட்டுடலாம். கடுகு இந்த அளவு பொரிஞ்சு வெடித்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை போட்டுக்கலாம். பீன்ஸையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று சேர கலந்து விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா துவர மசாலாவை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒன்றா இந்த ஸ்டேஜில் துவர மசாலா சேர்த்துருங்க. இந்த மசாலா சேர்க்குறதுக்கு இந்த மசாலாவில் நான் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 வத்தல், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 துண்டு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இந்த துவர மசாலா. அதையும் போட்டு கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி லைட்டாக விட்டுக்குங்க. அதையும் போட்டு கலந்துட்டு தேவையான அளவு உப்பும் விட்டுக்குங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு பரட்டி எடுத்துக்குங்க. எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு அடிக்கடி பார்த்துக்குங்க. ஒரு 2 டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தின மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும். இன்னும் 2 மினிட்ஸ் தான் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கலரும் மாறாது, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.